சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காணாம போனதை திரும்ப கிடைக்க வைக்கவும் அவளுக்கு தெரியும், கிடைச்சத மொத்தமா எடுத்துக்கவும் தெரியும். இவ்ளோ பேரு கூடி இருக்காங்களே, இவங்க எல்லாம் வயிறார சாப்பிடணும்னு மட்டும் நினைங்க. அதை விட பொதுவா இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். மக்களை வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு குடுக்கறதுக்கு பேரு விருந்து. கை நீட்டி கேக்குறவங்களுக்கு கொடுத்தா அது யாசகம், இல்லாதவங்களை தேடி போய் கொடுத்தா அது தர்மம். யாருன்னே தெரியாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம். அந்த மாதிரி ஒரு புனிதமான காரியத்தை செய்யும் போது எதுக்கு சார் உங்களுக்கு மட்டும் தனி மரியாதை தேவைப்படுது? இவங்க யாரோ தானே, இவங்களுக்கு நீங்க தான் சமைச்சீங்கன்னு தெரியுமா என்ன? ஒரே இலையில சாப்பாட்டை வேணும்னா தனித்தனியா பிரிச்சு வைக்கலாம். ஆனா இலையே தனித்தனியா வச்சா அது அன்னதானத்தையே அவமதிக்கிற மாதிரி இருக்கு. அத நீங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடாது. அதுதான் உங்களுக்கு இருக்கிற மரியாதை. டீச்சர், இப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க? ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பந்தி பரிமாற சொல்றீங்களா? அதுலயும் ஒரு இலையில ஒருத்தரை வச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தரை வைக்க முடியும். சரி, அப்போ சாப்பாட்டை அவங்க ரெண்டு பேருமே பரிமாறட்டும். ஒருத்தர் இந்த பக்கம் இருந்து பரிமாறட்டும், இன்னொருத்தர் அந்த பக்கம் இருந்து பரிமாறட்டும். ஒரே இலையில உங்க அன்னதான சாப்பாட்டை நீங்களே வைங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரிம்மா, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஏய், இந்த ஸ்வீட் எடுத்துட்டு வா. ராம், இந்த தட்டை எடு. சரிப்பா. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏன் அந்த சாம்பார் கூட என்ன வேணும்? பொரியலையா? பொரியல் வேணுமா? ஆமாயா. பொரியல் இருங்க இருங்க, சும்மா நிக்காம பொரியல் எடுத்து கொடு. எடு. பாட்டி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க அன்னதானத்தை முடிச்சிட்டு வரீங்களா? ஏன் மீனா, எல்லாம் சாப்பிடுறாங்களே, இரு. இல்ல பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க பாத்துட்டு வாங்க. சரி போ, பாத்து போ. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. நம்ம ஐட்டம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேற வேணுமா? ஐயா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கியா?
நீங்க ஒரு சாப்பிடுங்க. சாப்பாடை நாங்க சாப்பிட்டதே இல்லைங்கய்யா. நீங்க 2 பேர் ரொம்ப நல்லா இருக்கணும்யா.